தான் வீட்டில் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரு பர்டிகுலர் நாய்க்குட்டி வந்து ஒரு காம்படிஷனில் தோத்துருச்சு, ஒரு ரேஸில் தோத்துருச்சுன்னு ஒன்று தன்னோட ஈகோ அங்கே போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாயை துடிக்க துடிக்க ஒரு கம்பியால் தலையை உடைச்சு கொள்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர். தன்னை சின்ன வயசில் வந்து காப்பாற்றின ஒருத்தர், தன்னை வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்த ஒருத்தர் வந்து ஆனால் ஜாதி பாகுபாடு பார்த்து தான் முன்னாடி உட்கார கூட கூடாது, ஒரு பெரிய மனுஷனை கூட உட்கார விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர். ஜாதி பெருமைக்காக நான் யார் காலிலனாலும் விழுவேன், யாரனாலும் கழுத்தறுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்டிகுலர் கேரக்டர். இதுதான் வந்து மாமன்னன் படத்தில் ரத்னவேல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் கேரக்டர். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. டாப் 10ல் இருக்குது, இந்தியாவில் வந்து டாப் 10ல் இருக்குது, தமிழ்நாட்டில் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கப்போ படத்தில் ஒரு சைடு வந்து மிகப்பெரிய ஆக்டிங் ஜாம்பவான் வடிவேலு, அவரை விட ஒரு மிகப்பெரிய ஆக்டர் வந்து நம்ம இந்தியாவில் பார்க்குறது ரொம்ப ரேரான விஷயம். அவருக்கு நிகராக இன்ஃபேக்ட் சில சீன்ஸில் அவர் இருக்கிறப்பமே கூட அவரை தாண்டி இன்னொருத்தங்களை ஃபோக்கஸ் பண்ண வைக்க முடியுது அப்படின்னா அது ஒரு வில்லன் கேரக்டர் வந்து ஃபோக்கஸ் ஆகி அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே வெறுக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் கேரக்டர். பிகாஸ் அவ்வளோ மோசமான ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஆனால் கொண்டாடுற அளவுக்கு ஒருத்தர் கொண்டு போயிருக்காருன்னா அது ஃபஹாத் ஃபாசில் தான். ஃபாஃபான்னு நிறைய பேர் வந்து கேரளாவில் அழைக்கிற இந்த ஃபஹாத் ஃபாசில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நஸ்ரியாவோட ஹஸ்பண்டுப்பா, எதுக்கு நஸ்ரியா இவங்கள போய் கல்யாணம் பண்ணாங்கன்னா உண்மையிலே நிறைய பேர் நினச்சிருப்பாங்க அந்த நியூஸ் முதல்ல வந்தப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. பட் இப்போது நஸ்ரியா இஸ் த லக்கி ஒன். வாட் ஆக்டர் ஃபஹத் ஃபாசில் இஸ், எப்படா ஒரு மனுஷன் இப்படி நடிக்க முடியுது அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறதுல இருந்து இந்த ரத்னவேலை வச்சு ஒவ்வொருத்தையும் அவன் ஜாதி பெருமையை பேசுறது, மத பெருமையை பேசுறதுன்னு சொல்லிட்டு மீம்ஸ் வரதுல இருந்து உண்மையிலேயே ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். என்னோட அவரோட பர்சனல் ஸ்டோரியும் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பிகாஸ் ஒரு 19 வயசில் சினிமாக்குள்ளே வந்து எல்லாருனாலையும் கலாய்க்கப்பட்டு குறை சொல்லப்பட்டு ஒரு மிகப்பெரிய டைரக்டரோட பையன், ஓகேவா, சினிமாக்குள்ள மலையாள சினிமாக்குள்ள டைரக்டரோட ஒரு மிகப்பெரியனோட பையனா வந்து 19 வயசுல இன்ட்ரடியூஸ் ஆகி எல்லாருனாலையும் கலாய்க்கப்பட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் 8 வருஷம் கொடுத்து கம்பேக் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது. இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆக்டர்ஸாக மாறி இருக்காரு. நேஷனல் அவார்டு, அது போக வந்து ஸ்டேட் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குமிச்சுக்கிட்டே போகலாம். யார் இந்த ஃபஹத் ஃபாசில்? அது போக இந்த ரத்னவேல் மீம்ஸ் எல்லாம் வந்து நாம பார்த்துட்டு சிரிச்சு போகிற விஷயமா என்னென்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமால இருந்து ரியாலிட்டி வரைக்கும் உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான விஷயம். பட் எனக்கு இத்தனை பேர் நம்ம கூட நின்று நம்மளை பார்க்குறாங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகேவா, இவர் வந்து யாருக்கு பிறந்த ஒரு 40 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டேரக்டருக்கு. இந்த ஃபாசில்ங்கிற டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் காதலுக்கு மரியாதை படம்லாம் வந்துச்சுல்ல, ஸோ விஜய் வச்சு தளபதியை வச்சு, ஸோ அந்த படத்தை எடுத்த ஒரு பர்டிகுலர் டேரக்டர். மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹிட் டிரெக்டர், ஓகேவா, அவர் தான் அங்கே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டான ஒரு பர்டிகுலர் டேரக்டர். அவர் வந்து 2002 அந்த காலகட்டத்தில் ஏர்லி 2000s வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை காஸ்ட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் தமிழில் வந்து மாதவனை வச்சு அதே படம் எடுக்கணும்லாம் யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பட் எனிவே ஃபைனலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஹத் ஃபாசில் அவரோட பையனே வந்து படத்தில் காஸ்ட் பண்ணுறாங்க. படம் வந்து இவ்வளோ பெரிய டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம்னா யோசிச்சு பாருங்க, அவரோட பையனை வச்சு அவர் படம் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக பெருசாக தானே எடுப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக தமிழ் சினிமாவிலே நீங்கள் பார்க்கலாம், மிகப்பெரிய ஆக்டர்ஸோ டேரக்டர்ஸோ அவங்களோட பையனை லான்ச் பண்ணுறப்போ அதுக்கு என்னென்ன புஷ் தேவையோ எல்லா விஷயத்தையும் உள்ளே கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அவங்களுக்கு இமீடியட்டாக அந்த லைம் லைட் கிடச்சிரும். ஒவ்வொருத்தனும் கஷ்டப்பட்டு 5 வருஷம் 10 வருஷம்னு மோதி வந்து அடைய வேண்டிய ஒரு பர்டிகுலர் லைம் லைட்டை வந்து ஒரு ஆக்டரோட பையனோ டேரக்டரோட பையனோ இமீடியட்டாக கிடச்சிரும். அதில் இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் தக்க வச்சுக்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கணும், இல்லைனா தூக்கி கடைசிடுவாங்க மக்கள். இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் வந்து ஃபஹத் ஃபாசிலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறார். இன்ஃபேக்ட் அந்த படத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோ நான் அவங்க கிட்ட காமிச்சேன்னா கூட இதுவா ஃபஹத் ஃபாசில் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இவர் தான் இப்போ ரத்னவேலா நடிச்சிருக்காரா, இவர் தான் வந்து இப்போ விக்ரம் படத்தில் மாஸ்க் காமிச்சிட்டு இருக்காருங்கிற அளவுக்கு ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன பையன், ஓகே, ஒரு 19 வயசில் படத்தை நடிக்க வைக்கிறாங்க. 20 வயசில் படம் ரிலீஸ் ஆகுது. கேரளாவில் வந்து படம் வந்து ஃப்ளாப் அப்படிங்கிறாங்க. படம் வந்து ஃபினான்ஷியலாகவும் பெருசாக போகலை. அப்புறம் வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணுறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் அதில் சில இன்டர்வியூஸில் என்னால் சில அவரை பற்றி நமக்கு மலையாளம் தெரியாதுங்கிறதுனால அவரோட இன்டர்வியூஸ் நிறைய பார்க்க முடியல. பட் அவரை பற்றி பேசின நிறைய இடத்துல வந்து அவரே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டார். ஒரு 20 வயசு பையன் வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா மேலே தப்பு கிடையாது, நான் தான் நடிக்கணும்னு சொன்னேன், நடிப்பு தெரியாமல் நடிக்க வந்தது என்னோட தப்பு தான், மன்னிச்சிடுங்கிற மாதிரி வந்து அவர் நிறைய இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசியிருக்காரு. எங்கள் அப்பாவை குறை சொல்லாதீங்கன்னு அப்பாவை டிஃபெண்ட் பண்ண பையனாக இருந்திருக்காரு 20 வயசில். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஹி டுக் அ செபாட்டிக்கல். என்ன நடிக்க வந்துட்டேன், என்ன நடிக்க தெரில, டேரக்டரோட பையன் நடிக்க தெரில, டேரக்டரோட பையன். ஏன்னா அந்த மொதல் படத்துலேயே பார்த்தீங்கன்னா மம்மூட்டி வந்து கேமியோலாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு படத்தில் வந்து ரஜினி வந்து ஒரு படத்தில் கேமியோ பண்ணாருன்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் கேமியோனா எவ்வளோ பேசப்படும். அந்த மாதிரி வந்து மம்மூட்டி வந்து அந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க. ரேவதி வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. யூடியூப்லேயே இருக்குது, கொஞ்சம் ஓட்டி பார்க்க முடிஞ்சு. அப்போ வந்து பயங்கரமான லான்ச், மொத்த இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க மாதிரி இருந்தது. ஒழுங்காக போகலை. அப்போ வந்து அவ்வளோ ஈக்குவலாக கிரிட்டிசிசம் வந்து விழுகுது மேலே. ஸோ ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல ஆக்டிங் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் கிளம்பி போகிறாரு. ஆக்டிங் படிக்கிறார், ஆக்சுவலாக ஆக்டிங் படிக்கிறார். ஓகேவா, ஒரு டேரக்டரோட பையன், ஓகே இந்த படம் ஓடலைன்னா நான் அடுத்த படம் மறுபடியும் அப்பாவை சொல்லி எடுக்க வைக்கலாம், இல்லை இன்னொரு ப்ரொடியூசரை பிடிக்கலாம். கேட்டால் அவங்க அப்பாவுக்கு கடன் பட்டவங்க அத்தனை பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம தளபதி விஜய் வரைக்கும். கேட்டால் யாருமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஒரு நன்றி கடனுக்காக அவரோட பையன் நான் செஞ்சுட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. பட் ஹி டிடன்ட் டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தட். மறுபடியும் போறாரு. 7 வருஷத்துக்கு ஆளை காணும். யோசிச்சு பாருங்க, படம் டெபூட்டு 2002ல், அப்புறம் ஆளே காணும், படமே கிடையாது. எங்கே போனார் என்னன்னாருன்னு யாருக்குமே தெரியாது, எல்லாரும் மறந்துட்டாங்க. 7 வருஷம் கழிச்சு கம்பேக், ஒரு படம். திடீர்னு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, யாரா இந்த பையன் அப்படின்னு பார்த்தா ஆளே வேற மாதிரி வந்து நிற்கிறாரு. இதுதான் அந்த பையனா நம்ப கூட முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான டிரான்ஸ்ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஒரு 10 மூவிஸ் சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 10 படம் வந்து கண்டினியூஸாக ஏதோ பயங்கரமாக வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் கான்ட்ரவர்ஷியலாக இருந்திருக்குது, பேசியிருக்காங்க, கிரிட்டிக்கலாக அக்ளைம்னா இருக்குது, சிலது விமர்சிச்சிருக்காங்க. பட் எப்படி போயிருந்தாலும் யோசிச்சு பாருங்க, படம் ரிலீஸு கழுவி ஊத்துறாங்க, அப்பா பேரில் வந்தவன்னு சொல்லி திட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. டேய் நான் நடிச்சுட்டு வரேன்டா, நடிக்க கற்றுக்கிட்டு போயிடணும், நடிச்சுட்டு கற்றுட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் அவர் கொடுக்குற கம்பேக்கை வந்து இண்டஸ்ட்ரியே மிரண்டு போகிற அளவுக்கு வந்து பார்க்குது. ஏன்னா பெரிய ரிஸ்க். கரெக்டாக ஒரு ஆக்டர், அப்பாலாம் வந்து பெரிய ஆக்டராக இருந்தாங்கன்னா அந்த 20 வயசுக்குள்ளே வந்து எல்லா லவ் படத்தையும் முடிச்சிடணும்னு நினச்சி தான் எல்லா பசங்களும் ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஏஜே வந்து கட் பண்ணிவிட்டு ஆள் வந்து பயங்கரமான ஒரு கம்பேக் கொடுக்குறாரு. இந்த ஒரு டியூரேஷனில் வந்து ஹி இஸ் பிகமிங், இவர் ஒரு நியூ ஏஜ் ஆஃப் சினிமாவே வந்து மலையாளத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் ஆகிறாரு. யாருமே நடிக்காத நிறைய சீன்ஸ் நடிக்கிறாரு, யாருமே மலையாளத்தில் அது வரைக்கும் தொடாத மாதிரி இருக்கிற நிறைய படங்களை தொடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்கப்போ தான் நஸ்ரியாவை வந்து அந்த பெங்களூர் டேஸ்க்கு அப்புறம் வந்து ஃபஹத் ஃபாசில் கல்யாணமும் பண்ணுறாரு. அப்போ தான் நஸ்ரியா வந்து இங்கே பீக் தமிழ்நாட்டிலலாம். அப்போ திடீர்னு யாரா அந்த ஃபஹத் ஃபாசில்னா, உண்மையிலே சொல்கிறேன், நானுமே வந்து அப்படி தான் யோசிச்சேன். பட் நம்மளுக்கு அப்போ ஏன்னா ஐடியாவே கிடையாது. என்ன நஸ்ரியாவை வந்து இந்த பையனா பார்க்குறதுக்கு ஒன்று அவ்வளோ நல்லா இல்லை. ஏன்னா இங்கே நஸ்ரியா பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் கூட நடிச்சிட்டு இருக்காங்க, இங்கே நஸ்ரியா வந்து ஆர்யாவோட நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வேற லெவலில் போயிட்டு இருக்கப்ப யார் இந்த ஆளுன்னு நம்மளுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு போன ஒரு ஆள் தான் இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ இதே தமிழ்நாடு. ஒரு காலத்தில் வந்து நஸ்ரியாவோட புருஷனா அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க கிட்ட வந்து இன்னைக்கு ஃபஹத் ஃபாசில் வந்து நஸ்ரியா வந்து ஃபஹத் ஃபாசிலோட பொண்டாட்டி, ஃபாசில் வந்து ஃபஹத் ஃபாசிலோட அப்பா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதா ஃபஹத் ஃபாசிலோட சக்ஸஸ். நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, ஸ்டேட் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இந்த சைமா, ஃபிலிம்ஃபேர் எல்லா அவார்டையும் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. பட் ஒரு ஸ்டேட்டே திரும்பி பார்க்க வைக்கிறாரு. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக வந்து நம்ம ஊரில் இன்னொரு ஸ்டேட் ஹீரோ வந்து கொண்டாடி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. கரெக்டாக படம் ஓடி இருக்கலாம், பட் கிரிட்டிக்கலாக ஓடினதெல்லாம் தாண்டி ஒரு மீம் கல்ச்சரில் வரைக்கும் என்டர் ஆகுறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டிங் அசுரன், ஓகேவா, அதில் செகண்ட் தாட்ஸே கிடையாது. ப்ராப்பராக சினிமா படிச்சுட்டு வந்து நான் இப்படி தாண்டா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்த ஒரு ஆள். இன்ஃபேக்ட் அவரே ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்கு ஒரு ரோல் ஒரு இடத்துல பண்ணிட்டேன்னா நான் இன்னொரு இது பண்ண மாட்டேன், எனக்கு வந்து ரிப்பீட் பண்ணால் போர் அடிச்சிடும் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. மாமன்னனோட ஷூட்டிங் அப்போ வந்து உதயனா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ உதயனா சொல்லுவாங்க, படம் வந்து 60 டேக் ஒரு சீன் போகுமா, 60 டேக் 65 டேக் அப்படின்னு போகுமா, இவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு பொண்டா முடிப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ மாரி செல்வராஜனாவே ஒரு வழியாக சொல்லிடுவார், ஓகே முடிச்சிடலாம், இந்த சீன் நல்லா இருக்குதுன்னு ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன சீன் செலக்ட் பண்ணுவாங்களாம். ஃபாஃபா அந்த சைட்லேருந்து இருந்துக்கிட்டு, இல்லை சார் நாளைக்கு இதை மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த டெடிகேஷன் இருக்குல்ல ஒரு ரோலுக்கு, அப்படி தான் இந்த ரத்னவேல் கேரக்டரை உருவாக்கியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தில் வந்து ஹீரோ வந்து வடிவேலு சார் தான். வடிவேலு அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய நடிகன். வடிவேலை விட ஒரு பிக்கர் ஆக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக இருக்கிறதுலே டஃப்பான விஷயம் சிரிக்க வைக்கிறது, அதுவும் பாடி லாங்குவேஜ், முகத்தை பார்த்தாலே பாடி லாங்குவேஜை வச்சே சிரிக்க வைக்கிறது. மாமன்னன் படத்தில் அதே நடிகர் உங்களை ஒரு இடத்துல கூட சிரிக்க வைக்க மாட்டார். பார்த்தாலே ஐயோ இந்த மனுஷனை போட்டு ஏன்டா இப்படி பாடுபடுத்துறாங்கிற அளவுக்கு இந்த சைடையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நடிகருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தங்க பயமுறுத்தணும் அப்படின்னா வந்து ஃபஹத் ஃபாசில் அந்த ரோலை பர்ஃபெக்டாகவே பண்ணியிருப்பாரு. படம் பார்க்காதவங்களுக்கு ஒரு பயங்கரமான கேரக்டர், மெரட், ஐயோ ஸ்க்ரீனில் வந்தாலே போச்சு, இப்போ யாரை கொல்ல போகிறாங்கன்னு தெரில. கிளைமேக்ஸில் கூட வந்து ஃபஹத் ஃபாசில் ஆப்போசிட்டில் வில்லனாக இருக்கிறதுனால மொத்த ஹீரோவையும் மொத்த குடும்பத்தையுமே கூட அவர் காலி பண்ணி விட்டுருவாருங்கிற அளவுக்கு ஒரு கன்வின்சிங்காக கொண்டு போகணும். ஏன்னா சினிமாவில் நமக்கு எப்போவுமே தெரியும் வில்லனா ஓகே இவ்வளோதான் பண்ணுவார் அப்படின்னு நினைப்போல. இந்த படத்தில் அப்படி இருக்காது. வில்லன் கடைசி வரைக்கும் பைத்தியக்காரன்டா, அவன் கடைசி நிமிஷம் வரைக்கும் என்னன்னாலும் பண்ணுவான்டா, ஒரு டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங், அவனுக்கு ஜாதி வரி பிடிச்சி சுற்றுறான் அப்படிங்கிற ஒரு ஜோனில் இருக்கிற ஒருத்தரை வந்து
படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி ஸ்டார்டிங்கில் 2-3 பேர் சர்க்காஸ்டிக்காக அந்த ரத்னவேல் கட்ஸ் எல்லாம் வச்சு மீம்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே நான் படம் பார்த்து முடிச்ச உடனே நானுமே வந்து யாரா இந்த மனுஷன் இப்படி நடிச்சிருக்காரு. நீங்கள் ஒரு செகண்ட் கூட ஒரு மலையாளி பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்திருக்காரு, இல்லை இவருக்கும் நம்ம ஊரில் இருக்கிற ஜாதி பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை, எதுவுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க, பார்த்தா கன்வின்ஸ் பண்ணிவிடுற அந்த மாதிரி நடிச்சிருப்பாரு. அவர் வந்து ஃபைனலி ரீல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மீம்ஸாக வர ஆரம்பிச்சிச்சு. சும்மா ஃபன்னுக்கு வந்து இப்படி கட் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, மாரி செல்வராஜ் அண்ணா வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ணன் படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பரியரும் பெருமாளாக இருக்கட்டும், ஹி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அன் ஐடியாலஜி. அவர் வந்து இந்த காஸ்டிசம் ஒழியணும் அப்படிங்கிறதுல வந்து நிற்கிற ஒருத்தராக இருக்கிறதுனால அவரை வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லை அவரை வந்து கலாய்க்கிறதுக்கு நீங்கள் இந்த நோக்கத்தோட மூவி எடுத்தீங்க ஆனால் எப்படி ரீச் ஆகுதுங்கிற மாதிரி இன்டென்ஷன் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த மீம்ஸ் போட்டவங்களுக்கு ஃபன்னாக இருக்கலாம், பட் அதை ஆம்பிளிஃபை பண்ணாங்க தெரியுமா. அதை இன்னும் 1000 பேரை கோடி பேர்கிட்ட போய் சேர்த்தவங்க வந்து உண்மையிலே ரத்னவேலை வந்து பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா ஜாதி இத்தனை வருஷமாக இருக்கிறத மாற்றிடுவியா, அது இப்படி தான் அப்படி தானே அந்த ஒரு ஆங்கிளில் கொண்டு போயிட்டாங்க. இன்ஃபேக்ட் இதே ப்ராப்ளம் தான் வந்து தேவர் மகனும் ஃபேஸ் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படமும் அப்படிதான். கமல் சாரோட இன்டென்ஷன் வந்து போய் யாருக்கிட்டையும் வந்து ஜாதி வழங்கடா அப்படின்னு சொல்றது இல்லை. அவர் வேற ஏதோ ஒரு ஆங்கிளில் அந்த ஆர்ட்டை எடுத்து முன்னாடி வச்சாலும் அந்த ஆக்டிங் அவரோட இன்டென்ஷனை தாண்டி அந்த ஆக்டிங் அங்கே நிற்குது. இந்த இடத்துலையுமே வந்து இவங்களோட இன்டென்ஷனை தாண்டி ஃபஹத் ஃபாசிலோட ஆக்டிங் போய் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல வெற்றிமாறன், அவரோட படத்தில் வந்து வில்லன் நம்ம கொண்டாடவே மாட்டோம். அதுவுமே காஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நிறைய டீல் பண்ணுவாங்க. அசுரன் படத்தில் வந்து உங்களுக்கு வில்லன் அப்படின்னு யோசிச்சு உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு 2-3 செகண்டுக்கு 4-5 பேர் தோணுவாங்க, யார் வில்லன்னே தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. ஆனால் இந்த இடத்துல வந்து ஈக்குவலாக ஒருத்தவங்களை நிற்க வச்சது வந்து அவர் தூக்கி சாப்பிட்டாரு அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு பர்டிகுலர் விஷயம் நினைக்கிறேன். இங்கே இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து இது ஜாதி வெறி பிடிச்சவங்க ஒரு சைடு இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சாலும் உண்மையிலே ஆக்டிங்னாலே நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி அண்ட் அரவிந்த் சாமி நடிச்சிருப்பாங்கல்ல, படம் பேர் ஒன்றே ஞாபகத்துக்கு வரல, பட் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரவிந்த் சாமி தான் வந்து அதிகமாக மீம்ஸ்லையோ அதிகமாக இன்னைக்கு வரைக்குமே வந்து மெமரியில் இருக்கிறது அரவிந்த் சாமியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.0 படம், சாரி எந்திரன் படம், ரெண்டுமே ரஜினி தான். ஆனால் அந்த வில்லன் ரஜினி தான் மோர் ப்ராமினெண்ட்டாக இருக்கும். பை டிஃபால்ட்டே நம்ம உள்ள எல்லாருமே வந்து அந்த வில்லனிசத்தை வந்து கொண்டாடுற ஒரு ஜோனில் இருந்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அசுரன் வந்து நிற்கிறப்போ கொண்டாடிட்டாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு கில்லி படம் ரிலீஸ் ஆகி, ஆனால் வேலுவோட ரிலேட் பண்ணுறதை விட முத்துப்பாண்டியோட ரிலேட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது. முத்துப்பாண்டிக்கு தான் மீம்ஸ் எல்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு போட்டுட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஆக்டிங் வந்து அங்கே நிற்குது. தளபதி மாஸ் எல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் அந்த இடத்துல ஆக்டிங்கில் தூக்கி சாப்பிட்டுருப்பாரு. ஸோ அந்த ஜோனில் தான் இந்த படமும் மறுபடியும் வந்து விழுதுன்னு நினைக்கிறேன். ஒரு சைடு வந்து இதை ஃபன்னாக ஆரம்பிச்சு விட்டாலும் அதை ஆம்பிளிஃபை பண்ணுறவங்க உண்மையிலே நிறைய பேர் ஜாதி வரி வச்சு ஸ்டேட்டஸ் போடுறத என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே 1-2 பேர் பார்க்க முடிஞ்சு. அவனுக்கு புரியலை, அவன் உண்மையிலே அதை க்ளோரிஃபை பண்ணி வந்து 1-2 பேர் போட்டுட்டு இருக்கப்போ அவன் இந்த ட்ராமாக்குள்ளே வரல, அவன் இதை ஒரு மீமா மட்டும் பார்த்துட்டு ஓ சூப்பரு அப்படின்னு நினச்சிட்டு போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆக்டரை கொண்டாடுங்க, ஆக்டிங்கை கொண்டாடுங்க, ஆனால் அந்த கேரக்டரை கொண்டாடுவீங்க. ஏன்னா அந்த கேரக்டர் சரி கிடையாது, அந்த கேரக்டர் தப்பான கேரக்டர். ஜோக்கர் பார்க்குறதுக்கு பேட்மேன் படத்தில் சூப்பராக இருக்கும், ஆனால் ரியாலிட்டியில் அப்படி ஒருத்தன் இருந்தான்னா அவன் மிகப்பெரிய டிப்ரெஷனில் இருக்கான், பைத்தியக்கார நிலைமையோட உச்சக்கட்டத்தில் இருக்கான். இந்த படத்துலையும் அதே தான், அவன் பைத்தியக்கார நிலைமையோட உச்சக்கட்டத்தில் இருக்கானே தவிர இஸ் அ கிரேட் ஆக்டர். பட் ஜாதி வரிக்காக யார் காலனாலும் விழுவேன், யாரனாலும் கொள்வேன், என்னனாலும் பண்ணுவேங்கிறது நீயானால ஒரு பையனை போட்டு கலாய்ப்பாங்கல்ல, அந்த ரேஞ்சு தான். ரத்னவேல் உண்மையிலே நீயானா போய் அட்டன் பண்ணியிருந்தா அப்படி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். அதை கலாய்க்கிற மாதிரி தான் போய் முடிஞ்சிருக்கும். ஸோ ஆல் இன் ஆல் ஹாப்பி பர்த்டே டு ஃபாஃபா சார் ஃப்ரம் தமிழ்நாடு. லாட்ஸ் ஆஃப் லவ். ஒரு ஆக்டிங் அரக்கனா நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பொட்டன்ஷியல் நம்ம ஊரில் ஒருத்தருக்கு இருக்குப்பா. அதை வந்து ஒருத்தங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணால் வேற லெவலில் இருக்கும். டேரக்டர்ஸ் இவரோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் எக்ஸ்ப்ளோரே பண்ணலன்னு நீங்கள் யாரையாவது நினைக்கிறீங்களா? அப்படி நீங்கள் யாரையாவது நினச்சிங்கன்னா அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த மாஸ் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, ரஜினி, விஜய், அஜித், இவங்க எல்லாருமே கிரேட் ஆக்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்களோட மாஸ் எலிமெண்ட்னால இவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து பெருசாக காமிக்க முடியாமல் போயிடுதுன்னு தோணும் எனக்கு சம்டைம்ஸ். கபாலி படத்தில் வந்து ரஜினி நடித்த ஒரு பர்டிகுலர் சீன்லாம் இருக்குல்ல, அப்படியே கண்ணை கசக்கி நிற்கிறதுலாம் வேற இல்லை, என்ன மனுஷன் எப்படி நடிச்சிருக்காரு அப்படின்னு தோணும். கத்தி படத்தில் வந்து விஜய் வந்து அந்த கதிரேசனா அந்த இன்னொரு ஒரு கேரக்டராக வருவாங்கல்ல கிராமத்தில், பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. அஜித் வந்து சிட்டிசன் படத்தில் அந்த கிராமத்துக்காரனாக வரதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆக்டர்ஸ். பட் சம்வேர் நம்மளோட மூவிஸ் வந்து மசாலா எலிமெண்ட்டில் சிக்கிட்டு இவங்களோட ஆக்டிங்கும் காமிக்க முடியாமல், ஆக்டிங்குள்ளேயும் கம்ப்ளீட்டாக போக முடியாமல் கமர்ஷியல் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே நடுவில் எப்படியோ மாட்டிட்டு இருக்கோன்னு தோணுது. பட் நம்ம ஊரில் இவர் ஒரு மிக சிறந்த ஆக்டர்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கேரளைட்ஸ், மலையாளிஸ், எம்ஜி ஸ்குவாட் யாராக இருந்தாலும் வேறு ஏதாவது ஃபஹத் ஃபாசில் படம் நான் வேறு லெவலில் இருக்குது மதன், இதை கண்டிப்பாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி கோ அண்ட் செக் இட் அவுட். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.